சனிக்கிழமையன்று பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அதை நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகப் பெருமானை 3 முறை சுற்றிவிட்டு அந்த அரிசியை விநாயகரை சுற்றி போட்டால் அதை எறும்புகள் தூக்கிச் செல்லும். அப்படி தூக்கிச் சென்றாலே போதும், நமது பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும். வன்னி மரத்தடி விநாயகராக இருந்தால் அது இன்னும் விசேஷம். ஒரு பிடி அரிசியால் எப்படி பாவங்கள் நீங்கும் என்று கேட்கிறீர்களா? நாம் தூவிய பச்சரிசி மாவை எறும்புகள் தமது மழைக்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்ளும். எறும்பின் எச்சில் அரிசி மாவின் மீது பட்டதும் அது எறும்பிற்கு மிக சிறந்த உணவாக மாறும். இந்த பச்சரிசி மாவை சாப்பிடுவதற்கு எறும்புகள் 2.5 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். இப்படி 2.5 வருடங்கள் வரை எறும்புகள் தன் கூட்டிற்குள்ளேயே இருப்பதை 30 முக்கோடி தேவர்களும் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிரகநிலை மாறும் என்பது நாம் அறிந்ததே. அப்படி மாறியதும் நாம் எறும்பிற்கு இட்ட உணவின் பலன் வலுவிழந்து போய்விடும். இதனால் நாம் அடிக்கடி பச்சரிசி மாவினை